ஒரு விமானம் பறக்க விட்டுறியா, எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறியே அப்படின்னு ஈரானை பார்த்து தான் இப்போ மற்ற நாடுகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உளவு பார்க்க வந்த விமானத்தையும் போட்டு அடிச்சிருக்கியே, இது நியாயமா ஈரான் அப்படிங்கிற அளவிற்கு தான் இப்போ சம்பவங்கள் சிலது நடந்திருக்கு. அதைத்தான் நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். பக்ரைனில் அலுமினிய ஆலை ஒன்று இருக்குது. அந்த ஆலை மீது இப்போது அடித்த அடியில் அது வந்து வானத்தில் பறக்குது. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்படி ஒரு அடி எதற்காக? இஸ்ரேல் மேலே இருக்கக்கூடிய கோவத்தை பக்ரைன் மேலே காட்டியிருக்காங்க ஈரான். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போகிறோம். ஆனால் அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையாக சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாராக இருக்குது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினீங்கன்னா உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333. இந்த ரெண்டு பேரோட ஃபோட்டோ வச்சுருக்கோம்ல, இவங்க ரெண்டு பேர் தான் கல்லூலி மங்கைங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். அந்த மாதிரியான திருட்டு பயலுக தான் இவங்க. இந்த திருடைங்க செய்திருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம். ஆனால் திருடை யார் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தணும்ல, அதற்காக தான் இந்த வீடியோ. தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகம் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று எப்போ வெளியிட்டிருக்காங்க. அதாவது 168 குழந்தைகள் ப்ளஸ் வந்து ஒரு 12 ஆசிரியைகள். இந்த போர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம் வந்து அந்த டைம் தான். அப்போ தான் ஒரு பெரிய வார் வந்து தொடங்கினதற்கு பிறகு வந்து இந்த அட்டாக்கை நடத்தினாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் மீது அந்த தாக்குதல் என்னாச்சு தெரியுமா? அதில் அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்கல்ல. அந்த தாக்குதலுக்கு காரணம் இந்த ரெண்டு பேர் தான். இவங்க தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தூண்டுதலின் பேரில் அந்த வேலையை செஞ்சாங்க. ஸோ இந்த ரெண்டு குற்றவாளிகளையும் நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. இப்போது இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னா, இந்த போர்க்கப்பல் இருக்குல்ல, யூஎஸ்எஸ் போர்க்கப்பல், அதனுடைய தளபதி டாட்டி இவர், அதற்கு பிறகு நிர்வாக அதிகாரி நியூயார்க், இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் 3 முறை இந்த டொமாஹக் அப்படிங்கிற அந்த கடலில் இருந்து தரையை நோக்கி போகக்கூடிய அந்த டொமாஹக் ஏவுகணையை ஏவுனது. எங்கே? மினாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருந்ததில்ல, அந்த ஸ்கூல் மேலே ஏவி 168 குழந்தைகளை கொலை செய்தால் இந்த கொலைகாரங்க இந்த ரெண்டு பேர் தான். பக்ரைனில் அல்ஃபா அப்படிங்கிறாங்க, அதாவது அலுமினிய ஆலை, அதுக்கு தான் அது பேர். இதில் ஈரான் வந்து ஒரு அட்டாக்கை நடத்துகிறாங்க. இந்த இருக்கு இல்லையா, இது அப்படியே பறந்து வானத்துக்கே பறக்குது. அங்கே இருக்கக்கூடிய அலுமினிய ஆலை எல்லாமே அப்படியே மேலே பறக்குது. அப்படி ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க. அப்படி ஒரு செய்தி உண்மைதான் அப்படிங்கிறத ராய்டர்ஸ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் இப்போ படம் பிடிச்சி காமிக்கிறாங்க. 2 ஈரானிய எஃகு ஆலைகள் மீது இஸ்ரேல் அட்டாக் நடத்தினாங்கல்ல, அதுக்கு பழி தீர்க்கக்கூடிய வகையில் தான் பக்ரைன் மீது இந்த தாக்குதலாம் நடத்தியிருக்கு ஈரான். அல்ஃபா அண்ட் எமிரேட்ஸ் குளோபல் அப்படிங்கிற அந்த அலுமினிய நிறுவனங்கள் மீது தாக்கியதாக இப்போது ஐஆர்ஜிசி ஒரு சந்தோஷமாக ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. உங்களை வரவேற்றது ஒரு குத்தமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் சறுக்கி விழுந்தார். எப்படி விழுந்தார் அப்படிங்கிறத நான் காட்சியாக காமிக்கிறேன். ஆனால் எந்த இடத்துல விழுந்தார் அப்படின்னு கேட்டால், இந்த எகிப்து, துருக்கி, இந்த நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு வராங்க. ஈரான் போகிற எப்படியாவது நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வர்றாங்க. வந்தவங்களை வரவேற்கிறாரு இந்த இஷாக்தார் அப்படிங்கிற அந்த துணை பிரதமர். உடனே வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் வந்து முன்னாடி போகவும் இவரும் பின்னாடியே போகிறார். போனவர் என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த தரையில் அப்படியே வலிக்கி விழுந்துட்டார். அந்த காட்சியை பாருங்களேன். பாவம், கீழே விழுந்துட்டார். இந்த காட்சி இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு மனிதர் நல்லா நடக்கும்போது அவர் வந்து ரஜினிகாந்த் மாதிரி நடக்கிறாரு, கமலஹாசன் மாதிரி நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுறாங்க. ஆனால் அவர் கீழே விழுந்ததற்கு பிறகு அவர் விழுந்துட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய செய்தியாக எடுத்து போடுறாங்க. எப்படியோ பாகிஸ்தானில் பிரதமரை பற்றிய அறிமுகங்கள் தான் இங்கே பெரிய அளவில் இருக்கும். துணை பிரதமர் கண்டுகொள்ளப்படாத நபர்களாகவே இருப்பார். இப்படித்தான் இவர் வெளியில் வரணும் அப்படின்னு இருக்கு போல். வடிவேலு முத நாள் நைட்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடை திருடிட்டு போயிடுவார். அதை அவரும் கண்டுபிடிச்சிருவார் முதலாளியும். பாரு, பஞ்சாயத்தை கூட்டி உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பஞ்சாயத்தை கூட்டுவார். அதற்கு பிறகு வடிவேலு பண்ணுற டார்ச்சரில், ஐயா என் ஆடு களவாடவே போகலை,
நானா அது ஆடு தொலைஞ்சதா கனவு கண்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு போவார். அது மாதிரி ட்ரம்ப் இப்போ பத்திரிக்கை முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி அழுதுருக்கார். பார்த்து பார்த்து வளர்த்தனே இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் போர்டு கப்பலை, இப்போ அது பதுங்கி போச்சு, ஐலாண்டுக்கெல்லாம் தப்பிச்சு போச்சு, ஆனாலும் விடமாட்டேன்னு சொல்லி ஈரான் துரத்தி அடித்தாங்க. ஐயா, ஒரு தடவை இல்லையா, 2 தடவை இல்லையா, 17 வெவ்வேறு கோணங்களில் இருந்து அதை கப்பலை தாக்கினா அது என்னையா ஆகும் அப்படின்னு சொல்லி புலம்பி தீர்த்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு கப்பல் இருக்குல்ல, ஈரான் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுச்சோ அந்த அளவிற்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணி கடைசியாக அது குரோஷியாவில் போய் இப்போது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குங்கிற தகவல் வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதை கடைசியாக ட்ரம்ப்பும் வந்து பேசின விஷயம் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ரைட்டா? இப்போ அவர் பேசின விஷயத்தை கவனிங்க. 1 o'clock in the morning, every 32 seconds, another airplane, a very fast plane, was coming off the deck of an aircraft carrier. That's actually the biggest aircraft carrier in the world. And every 32 seconds, boom. And it was 1 o'clock in the morning, so we said, okay, I think we're in trouble. But they were ready for us, Johnny. And we were ready. He said we were ready. And then they hit us. And they came from 17 different angles. They were here, they were there. We ran for our lives. It was over. சீனாவில் இருந்து 90,000 டன்னு அரிசியை சுமந்துட்டு வரக்கூடிய கப்பல் கியூபாவுக்கு வந்திருக்கு. கியூபா இப்போது மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அமெரிக்காவோட தடைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக எரிபொருள் ப்ளஸ் உணவு நெருக்கடி, இதை அவங்களுக்கு சரி பண்ணி குடிக்கணும் அப்படின்னு இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளில் ரஷ்யா, சீனா இவங்க 2 பேரும் உதவி செய்கிறாங்க. இப்போ சின்ன உதவிகள் போயிட்டுருக்கு. அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். இஸ்ரேலில் இருந்து இங்கிலாந்துக்கு பறந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு உளவு விமானம். அந்த விமானத்தினுடைய பெயர் அப்படிங்கிறது ஸ்டாட்டோ டேங்கர் விமானம் அப்படிம்பாங்க. மத்திய கிழக்கு பகுதியில் தன்னுடைய சமிக்கை சிக்னலை இழந்துருச்சு. அதனுடைய பேர் வந்து இந்த ஸ்டாட்டோ டேங்கர்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அறிவிச்சிச்சு அப்படின்னா ஸ்குவாக் 7700 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுது. இதுக்கு மேலே என்னால் இங்கே தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேகமாக எங்கே போயிடுச்சு, டெல்லவிவிக்கே போயிடுச்சு. 2000 அடி உயரத்தில் அதனுடைய சிக்னல் வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. அதான் ரீசன். இதை செஞ்சது ஈரானா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் மறுபடியும் அவங்க தன்னுடைய பழைய நிலைக்கே போயிட்டாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அடுத்த கட்டமாக தேடும்போது இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்குல்ல, விமானத்தில் ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்கும். அதாவது ஆக்சுவலி என்னென்னா, இது போயிங் வந்து KC-135 ரக விமானம், எரிபொருள் சுமந்துக்கிட்டு போகக்கூடிய விமானம், எரிபொருள் நிரப்பி கொடுக்கும். அந்த விமானத்தில் தான் இந்த பிரச்சனை. ஸோ இந்த RAF அப்படிங்கிற அந்த இங்கிலாண்டை சார்ந்த அந்த தளத்துக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணுது. அப்போ தான் இந்த சிக்னல் கட்டு. ஒருவேளை வந்து ஈரான் இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் தான். எல்லாமே எலக்ட்ரானிக் மிஷின் தானே. எது எப்படி இருந்தாலும் சின்ன பழுதுகள் இருக்க தான் செய்யும். பட் இது போரில் பங்கெடுத்துக்குச்சா என்னங்கிறது தெரியாது. பட் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய செய்தியாக மாற்றிட்டாங்க. ஏற்கனவே பிரிட்டிஷ் விமான தளத்துக்கு ஏகப்பட்ட விமானங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் நான் கடைசி முறை சொல்லப்போ கூட இந்த KC-135 பற்றி சொல்லியிருந்தேன். இப்போது 2 அமெரிக்க B-52 ரக குண்டுவீச்சு விமானங்கள் இப்போ இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தளத்துக்கு வந்திருக்கு. பிரிட்டிஷ் வந்து இந்த போர்க்காலத்தில் பங்கேற்கலை அப்படின்னா கூட அமெரிக்காவுக்கு அந்த தளங்களை கொடுக்கறதுல மாற்று கருத்து எதுவும் அவங்களுக்கு இல்லை. யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க போங்க அப்படின்ட்டாங்க. பட் ஈரானுக்கு அவங்க தெளிவான சமிக்கைகள் சொல்லிட்டாங்க. இப்போது அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய குண்டுவீச்சு விமானங்களுடைய மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 23ஆக உயர்ந்திருக்கு. எங்கள் B-52 ரக விமானங்களே மொத்தம் 23 வந்து இறங்கியிருக்கான் அந்த இடத்துல. எங்கே டியாகோ கார்ஜியாவில். அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய அட்டாக்காக அமெரிக்கா பிளான் பண்ணுறாங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது. E-3 அவாக்ஸ் இந்த ரக விமானங்கள் அப்படிங்கிறது வான்வெளியில் பறக்கும் போதே ரேடார் ப்ளஸ் வந்து அதன் தொடர்பான சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிடும். ஒரு உளவு விமானம் தான் இது. இது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இந்த சுல்தான் விமானப்படை தளம் இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு ஈரான் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறத காலையிலேயே நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். பட் இதனால் என்ன சவுதி அரேபியாவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுற போகுது அப்படின்னு சொல்லி அதனுடைய ரேட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதில் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் என்னென்னா $700 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான உளவு விமானமாக அது. ஐயோயோ, இப்போ உங்கள் கையில் ஒரு தங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தங்கத்தை யாராவது திருடிட்டு போயிட்டால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அந்த அளவிற்கு சவுதி அரேபியாவினுடைய சல்மான் இப்போ வருத்தப்படுவார். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, ட்ரம்ப் அவரை கெட்ட வார்த்தையில் திட்டி 24 மணி நேரம் ஆச்சு. ஆனால் இன்னமும் சவுதி அரேபியாவினுடைய சல்மான் அதுக்கு திருப்பி பதில் சொல்லவே இல்லை. எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட்டு என்ன தெரியுமா, ஹீ இஸ் வேஸ்டடோ அப்படின்னு.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க காசு வச்சுருக்காங்க, எப்படி வேணாலும் அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன கவலை, நம்ம தகவலை மட்டும் சொல்லிடுவோமே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உளவு விமானம் அடிபட்டு வீழ்ந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடியுது. ரொம்ப மோசமாக அடிச்சிருக்காங்க பாவம். வேதனைக்குரிய விஷயம். இவ்வளோ சூப்பரான ஒரு விமானம் இவ்வளவு மோசமாக காட்சி தரும்போது பார்க்கவே கஷ்டமாக தான் இருக்குது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு பிறகு ஈரானில் இப்போது அதிகமான அளவில் செய்தி சேனல்களில் வரக்கூடிய ஒரு நபர் யாருன்னா ஈரானுடைய சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் அப்படிங்கிற நபர். அவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். அமெரிக்காவுக்கு அப்படியே ஊசி எடுத்து நறுக்குன்னு குத்தி விட்டது மாதிரி. என்ன தெரியுமா? இஸ்லாமிக் குடியரசை வீழ்த்துவதற்கு தான் எதிரி ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினாங்க. யார்? இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து. ஆனால் போயிட்டு இருக்கக்கூடிய பாதையில் இருந்து டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொன்ன மாதிரி வேறொரு பாதையை நோக்கி போயிட்டாங்க. போக வேண்டிய பாதை இந்த பக்கம் இருக்குது, அதை விட்டுட்டு இந்த பக்கம் எதுக்குடா திருப்பி விட்டீங்க அப்படிங்கிற அளவிற்கு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மட்டும் எப்படியாவது திறந்துருங்கய்யா அப்படிங்கிற அளவிற்கு இந்த போரை எப்படி மாற்றிட்டாங்கன்னா, இஸ்லாமிக் ரெவல்யூஷனை வீழ்த்தணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் சிதைக்கப்பட்டு எப்படியாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மட்டும் திறந்துட்டீங்கன்னா இந்த போரை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க. இதில் இருந்தே அமெரிக்கா ப்ளஸ் இஸ்ரேலுடைய தோல்வி உறுதியாகுதுங்கிறத தெளிவுபடுத்துறாரு. ஈரான் இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறாங்க. மார்ச் மாதம் 30 வரைக்கும் உங்களுக்கு டைம். எதுக்கு? ஒரு இறுதி எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. ஈரானிய பல்கலைக்கழகங்கள் மீது நடத்தப்பட்ட குண்டு வீச்சு இருக்குல்ல, அதை கண்டிக்கணும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுடைய கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூடங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்க இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்கள் மத்திய கிழக்கில் நிறையா இருக்குது. அந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தள்ளி நில்லுங்க அப்படின்னு ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் உண்மையிலேயே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களும் தப்பு பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. கல்வி நிறுவனங்கள் மீதும் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி என்ன செய்ய போகிறீங்க? புத்தகங்களை கிழிச்சு போட்டு அதை எரித்து என்ன செய்ய போகிறீங்க? வருங்கால தலைமுறையினர் அதை படித்து தானே பெரியாளாக முடியும். அப்படிப்பட்ட இடங்கள் மீது ஒரு தாக்குதலை ஈரானும் நிகழ்த்துவது வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஹேரட்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை எங்கிருந்து வெளியாகுது? இஸ்ரேல்லேருந்து வெளியாகக்கூடிய ஒரு பத்திரிகை. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஈரானில் அமெரிக்கா ஒரு தரைவழி படையெடுப்பை நடத்த போகிறாங்க. அது எப்போன்னு தெரியாது, எப்போனாலும் நடக்கலாம். ட்ரம்ப்பு அப்படி ஒரு திட்டம் வச்சுருக்கார். அது நடந்துச்சு அப்படின்னா அது நீண்ட கால போராக மாறிடும். அது இன்னைக்கு நேற்று முடியக்கூடிய காரியம் இல்லை. தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப காலம் நீடிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். சமீப காலங்களில் நிகழ்ந்த மோதல்கள்லையே இது ரொம்ப ரொம்ப சிக்கலானது, கடினமானது. இதில் முடிவு கிடைக்காது, ஆனால் ரொம்ப நாளாக நடக்கும் இந்த போர் அப்படிங்கிறத விளக்கி சொல்கிறாங்க. இதை நிறைய அறிஞர்கள் இப்போ கணக்கு போட்டாங்க. 3வது உலகப்போர் வந்துருச்சு அப்படிங்கிறத இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கவே போகிறோம். ஆனால் அதனுடைய ஆரம்பம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நம்ம WW3 தான் இருக்கோம் அப்படிங்கிறத ரஷ்யாவை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, 2வது உலகப்போர்லையோ முதல் உலகப்போர்லையோ நடக்கும்போது இது உலகப்போர் தான் அப்படிங்கிறத யாரும் உணரலை. அந்த போர் முடிஞ்சதற்கு பிறகு தான் இதுதான் 2வது உலகப்போர், இதுதான் முதல் உலகப்போர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வரலாறு எழுதப்படுது. அது மாதிரி தான் ஈரானில் நடக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது அமெரிக்க இஸ்ரேலுடைய பெரும் தவறு அப்படிங்கிறத வரலாறு சித்தரிக்கும். அது 3வது உலகப் போர்னு எழுதப்படும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்.
வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.